ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் புர்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நான் சாப்பரில் தான் போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா முட்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு சின்ன தக்காளி நான் குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினாவே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு சைடிஷாகவும் சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக கொத்தமல்லியில தூவி இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான எக் புர்ஜி ரெடி ஆகிடும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.